சார் பார்க்கலாம் சார். செம்மையா இருந்தது, என்டர்டைன்மெண்டா இருந்தது, சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. திரும்பி திரும்பி நடிக்கணும், இது மாதிரி நிறைய படங்கள் கொடுக்கணும், நம்மளை என்டர்டைன் பண்ணணும், அதான் எங்க ஆசை. சூப்பர் சார், ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானலா இருந்தது. இது வரைக்கும் ரவிமோகன் அந்த மாதிரி பார்த்தது இல்லையா, அதான் இது ரொம்ப சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது. ஆக்சுவலி அவர் வில்லனா நடிச்சது வேற யாரா போட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு இருந்திருக்காது, செம்மையா இருந்தது. அதர்வா ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு, ஆனா ரொம்ப கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்த மாதிரி இருந்தது அதர்வாக்கு. பட் ஓகே, நல்லா இருந்தது. பெஸ்ட் சீன்னா அவங்க போராடுற எல்லா சீனுமே பெஸ்ட் சீன் தான் சார். பார்க்கலாம் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாரும் வந்து பாருங்க. செம்மையா இருந்துச்சு. அதர்வா, சிவா எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருந்தது. நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கு இந்த மூவில, என்னென்ன நடந்திருக்கு, நம்ம ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் எல்லாரும் பார்க்கணும். புரியல? ஹீ இஸ் வெரி குட் ஆக்சுவலி. நான் வந்து இன்னும் அவர் வில்லன் ரோல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். இட்ஸ் a வெரி குட் மூவி. தமிழ் வாழ்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. படம் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே எதுவுமே பெருசாக நிற்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது சுதா கோங்கரா டேரக்டர் வந்து சூரரை போட்டுற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டாங்க டாப்பில். அப்போ அதே லெவலுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எல்லாருமே உள்ளே வருவோம். அந்த லெவலுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபில்ம். மைட் பி அந்த கட் ரொம்ப எடுத்திருக்காங்கண்ணே. ஏதோ ஒரு இது ரிலீஸ் பண்ணதில் 26-27 கட்டோ இருந்துச்சுன்னாங்க. அந்த கட் இல்லாமல் இருந்தால் இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக போயிருக்குன்னு தோணுது. மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோட்டல் 1960, அதாவது 59லேருந்து 64 நடந்த எல்லா விஷயங்களுமே கன்வே பண்ண மாதிரி இருக்குது. டோட்டல் கண்டென்ட் அவங்க என்ன நினச்சாங்களோ டெலிவரி பண்ணியிருக்காங்க. இட் இஸ் பெட்டர் ரிச். புரியல? பயங்கரமாக இருக்காருண்ணே. வில்லனிசம்ங்கிறது ரொம்ப பீக்கில் நல்லாவே டெலிவரி ஆகிருக்கு. அவர் நினச்சது ஜெயம் ரவி எப்படி காமிக்கணும்னு நினச்சாரோ, அண்ட் அவர் அந்த ரோலுக்கு ஆப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மைட் பி இன்னுமே பெட்டராக அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் அந்த லேக் இல்லாமல் இருந்தால், அந்த கட்டு 25 அது மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்குது. ரொம்ப இது பண்ணால் தான் மைட் பி கொஞ்சம் தெரியுற மாதிரி இருக்குது. மற்றபடி இட் இஸ் ஆல் குட். ரொம்ப ஈஸியாக. புரியல? எஸ்கே பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குண்ணா. அவர் தான் அப்படியே வளர்ந்துகிட்டே வராரு. ஒரு இதுலையும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் சூப்பராக இருக்குது. ஈவன் எமோஷனல் ஆக்டிங், எவ்ரி திங் இஸ் குட். கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதர்வா பயங்கரமான ஆக்டிங் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு அவரோட ஆக்டிங் எல்லாமே. அதாவது அந்த யூத் திஸ் வாஸ் ஆப்ட். இதுதான் கரெக்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அதாவது இதுக்கு மேலே இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். ஒரு தனிப்பட்ட கேரக்டருக்கு ஒரு இது இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் அப்புறம் படம் எங்கேயுமே பெட்டராகவே போக முடியாதுண்ணே. அந்தந்த கேரக்டர் ஜிவி மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே ரொம்பவே நல்லா பெட்டராக கொடுத்துருந்தாரு. இட் வாஸ் ஆல் குட். எல்லா இடத்துலையுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பர்ஃபெக்டாக இருக்குண்ணே. அந்த கட்டில் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலண்ணே. மெயினாக எல்லாரும் தமிழ் பண்பாடு அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போதைக்கு வந்து பார்த்தா நல்லது. கண்டென்ட் கரெக்டாக டெலிவரி ஆகிடுச்சுண்ணே. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் குறை சொல்கிறது அது இதுன்னு போனால் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் குறை சொல்ல முடியும். கண்டென்ட் பர்ஃபெக்டாக டெலிவரி ஆயிருக்கு. புரியல? பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணே. எல்லாருமே பர்ஃபெக்டாக அவங்களோட பவர் ஏதோ அதை கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. நிறைய கேமியோஸ் இருக்குது, நல்லா இருந்துச்சு. சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு கேமியோ கொண்டு வர மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பரான பேசிஸ் ஆஃப் கேமியோ தான். அதான் சொல்லிட்டு ஸ்பாயிலர் இல்லை ரெட்டுன்னு இருந்துச்சு. பட் தட்ஸ் ஆல். அவர் வந்ததுமே பயங்கரமாக இருந்துச்சு. தேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ் அவர் வந்து என்ட்ரிக்கு. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியிலும் ஒரு ஆள் இருந்த மாதிரி இருந்தது. பயங்கரமாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எஸ்கே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மூவில நல்லா தெரியுது. அவரு எஸ்கேவும் சரி, ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரிவ்யூஸ் நிறைய பார்த்துட்டு நெகட்டிவா இருந்துச்சு, எப்படி இருக்குன்னு வந்தோம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. மேக்கிங் பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுங்க. பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சாரி, ஆமாங்க, சூப்பரா இருந்துச்சு. நமக்கே ஒரு மாதிரி என்னடா அது இவ்வளோ கடுப்பேத்துறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிச்சை எடுத்துட்டாரு, சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது. டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் அந்த இன்டர்வல் பிளாக் எல்லாம் நமக்கே ஒரு மாதிரி பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் தரும், சூப்பரா இருந்துச்சு. கேமியோ 2 எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான கேமியோவா இருக்கும், பாருங்க. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. மொத்தமாக படம் சூப்பராக இருக்குது. ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு படம் முடிச்சு நீங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது யூ வில் ஃபீல் லைக் யூ வாட்ச்ட் அ குட் மூவி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பீட் ரவிமோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா எல்லாருமே தேவ் டன் தேர் பார்ட் வெரி வெல். அண்ட்
உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் எல்லாரும் இருக்க பார்த்து சொல்லுங்கள். படம் வந்து பீரியட் படம் ஸ்க்ரீன்ல பார்க்க எப்படி இருக்கு? ஆக்சுவலி அந்த மேக்கிங் வந்துட்டு ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா ஒரு இடத்துல கூட நமக்கு வந்துட்டு இதாகாது. எல்லாமே இப்போ நம்ம சென்ஸ் இட் சால் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி தான் எடுத்திருக்காட்டி அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் படம் ஃபுல்லாகவே. நமக்கு பார்க்குறதுக்கும் வீல்னும் ஓகே நம்ம இப்போ பின்னாடி வீட்டு பின்னாடி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஊர்லலாம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா எடுத்திருக்காங்க. எஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தானே வந்திருக்கு, நல்ல படம் தான். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காருங்க ஜிவி பிரகாஷ். அவர் வந்து அண்ணாதுரை கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆமா. பண்ணியிருக்காங்க, கட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. கட்லாம் எடுத்துட்டு இந்த படம் பார்க்க கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எதிர்பார்த்ததோட நல்லா தான் இருந்துச்சு. எஸ்கே ஆக்டிங் எப்படி இருக்கு? ஓகே தான். நின்னு சொல்லணும். அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பே கொஞ்சம் போயிட்டு இருக்காரு தவிர டவுன்லாம் ஆகல. ஓகே தான். அதர் அவுட் பண்ணிட்டாப்ல. எல்லாரும் ஓகே தான். படத்துல ஜிவி மியூசிக் எப்படி இருக்கு? இல்லை அவர் மியூசிக்கை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. வில்லன் அப்படி பண்ணிருக்காங்க. வில்லன் ஃபர்ஸ்ட் ஜேம்ல பண்ணிருக்காங்க. அவர் வில்லன் கேரக்டர் பரவாயில்ல. நம்ம எனக்கு தெரிஞ்ச வில்லன் கேரக்டர் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, பட் நல்லா தான் இருக்குது. அவர் கேரக்டர் நல்லா இருக்குது. பட் இது கதை ரியலா இல்லை ஃபேக்கான்னு தெரில. சில இது கொஞ்சம் ஃபேக் மாதிரி தெரியுது, பட் நிறைய இது ரியலாகவும் இருக்குது. 3 ஹீரோல யார் பெஸ்டா பண்ணிருக்காங்க? எல்லாருமே பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ சார். கொஞ்சம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? ஹீரோ எப்படி அடிச்சிருக்காரு? ஹீரோ எப்படி அடிச்சிருக்காரு? இல்லை, அவரோட கேரக்டர் நல்லா பண்ணி எல்லாருமே அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே தொய்வு இல்லாமல் உணர்வுகளோட கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ஃபேமிலியோட பாருங்க, பீரியட் படம் பார்க்க எப்படி ஸ்க்ரீன்ல பார்க்க எப்படி இருக்கு? இல்லை, பீரியட் படம்னும் போது நீங்கள் கமலோடைய ஒரு படம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து ரொம்ப வந்து அவருடைய ஆர்ட் டைரக்ட் பண்ணது. இது அந்த அளவுக்கு இது இல்லை, பட் என்டர்டெயின்மெண்ட்ன்ற இது இல்லாமல் அழகாக கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ஜேம்ல வில்லன் பண்ணிருக்காப்ல. எக்ஸலண்ட். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அதான் அவரோட படம் தனி ஒரு உணர்வு பண்ணும்போது எதில் அரவிந்த் சாமியோடைய இது அப்படியே இவர் அந்த ரோல் பண்ண மாதிரி இருக்கு. மியூசிக் சாங்ஸ்ல அப்படி இருக்கு. ஓகே, படம் ஃபேமிலியோட பார்க்கலாம் மேடம். தாராளமாக பார்க்கலாம். நான் என் குடும்பத்தோட தான் வந்தேன், பையன் பொண்ணு என் வைஃப் கூட தான் வந்தேன். இல்ல ஒரு சிலர் சுமார்ன்றாங்க, உங்களோட கருத்து என்ன? இல்லை, என்னோட கருத்து சூப்பர், படம் சூப்பர். ஓகே. இல்லை படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் ஹிந்தி த்ரீம் பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு சுத்தமாக தெரில, பட் விஷயம் இந்த ஹிந்தி த்ரீம்புக்கு சில விஷயம் நடந்து தெரியும் தவிர பட் இவ்வளோ டெப்த்தாக எனக்கு தெரில. பட் நான் படம் பார்க்கும்போது ஓகே இவ்வளோ விஷயம் அதில் இருந்திருக்கா, ஸோ இத்தனை பேர் அதுக்கு உயிர் விட்டுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து. ஸோ எஸ்கே சாராக இருந்தாலும் சரி, அதர்வா அண்ணாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டு படம் பண்ணியிருக்கான் நடிச்சிருக்கான்ட்டு லைக் வந்து செகண்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டருமே ஒரு விஷயத்த டெப்த்தாக இது பண்ணியிருக்காங்க. ஸ்லோன்னு சொல்கிறாங்க, பட் அது ஏன் தெரில. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதைக்குள்ளே போகிறனால மேபி இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ரீலீலாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் இருந்தது எல்லாமே கேமியோவாக இருந்தாலுமே ஒரு கதைக்கு தேவையான கேமியோவாக இருக்குது எல்லாமே. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவர் ரொம்ப அதான் சொல்ல கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே அவங்களுக்கு போய் என்னடா இப்படி இருக்கா அடிக்க தோணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரவி மோகன் சார் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேனன்னு தேவை அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி. ரத்னமாலா விஷுவலாக பார்க்கும்போது சாங்ஸ் விஷுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒர்த்து. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸோ நான் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. இந்த விஷயம் வந்து எல்லாருமே தெரியணும், கம்பல்சரி எல்லாருமே பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. வாழ்க தமிழ். நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படம் நல்லா தான் இருக்கு. எஸ்கே ஆக்டிங் எப்படி இருக்கு? யார் எஸ்கே ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படத்துல ஜிவி மியூசிக் எப்படி இருக்கு? ஊரா படம் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜேம் வில்லன் பண்ணிருக்காப்ல, பார்க்க எப்படி இருக்கு? நல்லாதாங்க. மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஓகே.